எருசலேமின் பதியே சூரர் கரிசனையுள்ள நிதியே அருகில் நின்ற அனைவர் போற்றும் அரசே எங்கள் சிரசே பவனி செல்கின்ற ராசா நாம் பாடி புகழ்வோம் நேசா குறு தொலைகள் பிடிக்க பலர் கும்பு கும்பாகவே நடிக்க பெருத்த தொனியை ஓசன்னாவென்று போற்ற மனம் தேற்ற பவனி செல்கின்ற ராசா நாம் பாடி புகழ்வோம் நேசா அவனிதனிலே மறிமேல் ஏறி ஆனந்தம் பரமானந்தம் பவனி செல்கின்ற ராசா நாம் பாடி புகழ்வோம் நேசா. பேசும் அடியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே. உட்கார்ந்து கொள்வோம். நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13, 14, 15. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. 15. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேறப்பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல். இந்த உலகத்துல மதிப்புன்னு ஒண்ணு இருக்கு, நமக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு மதிப்பு வச்சிருக்கோம் நம்ம. ஆனா அதை காட்டிலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பொன் என்று சொல்லும் போது விலை உயர்ந்தது, வெள்ளி என்று சொல்லும் போது விலை உயர்ந்தது, முத்து என்று சொல்லும் போது விலை உயர்ந்தது. அதுதான் இருக்கிறதுலே உலகத்துல விலை உயர்ந்ததாக இருக்கிறது, மதிப்பு ரொம்ப கூடினது. உலக மக்களுக்கு அது அப்படி தோன்றும். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த பொன் வெள்ளிய காட்டிலும் விலையேறப்பட்டது அநேக காரியம் இந்த உலகத்துல உண்டு என்று சொல்லுகிறது. ஒத்துக்கொள்வீர்களா? பொண்ணை நான் காட்டினேன்னா இதான் உலகத்துல ரொம்ப விலை உயர்ந்தது. ஆனா அதை விட சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீ விளம்பின வேதமே எனக்கு நலம், அதே போதும் என்று சொல்லுகிறான். அப்போ இந்த உலகத்துல உள்ள மதிப்பு ஒரு அளவுதான் இருக்கு. அதுதான் நான் இப்படி 2 வார்த்தைகளை உங்களுக்கு முன்பதாக இங்கே வைத்திருக்கிறேன். அங்கே வாஸ்தவ வசனம் திரும்பவும் அதை நோக்கி பார்க்கும்படியா இவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவன். கண்டடையும் ஞானத்தை கண்டடைகிறதுன்னா என்ன? போய் கண்டுபிடிச்சு தேடி அதை எடுத்துக்கொள்ளணும். புத்தி என்ன பண்ணணுமா? சம்பாதிக்கணுமா? அது சும்மா இங்க கிடக்காது, போய் நம்ம சம்பாதிச்சு எடுக்கணும் புத்திய. அவர்கள் யாரு? பாக்கியவான். வெள்ளிய போய் சம்பாதிக்கிறாங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் போய் பணம் சம்பாதிச்சுட்டு வர்றாங்க. ஆனா யாராவது நம்ம ஞானத்தையும் புத்தியையும் சம்பாதிக்கிறோமா? நீங்க வேதம் சொல்லுது. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். பணத்தை விட அது விலையேறப்பட்டது. வெள்ளிய பொண்ணை காட்டில் விலையேறப்பட்டது இந்த ஞானம். அது இருக்கும்போது நாம் பாக்கியவான்களாயிருப்போம். பாக்கியவான்கள்னா தெரியுது அவங்களுக்கு என்னன்னு?
பொண்ணு வெள்ளி இருந்தா அது வேற காரியம், பணக்காரங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஞானமும் புத்தியும் இருந்தா வேதம் சொல்லுது பாக்கியவான்கள் என்று சொல்லுங்க. நீங்க எதை விரும்புவீங்க? நான் பணக்காரின்னு சொல்லுறத விரும்புறேன்னா அல்லது பாக்கியவான் பாக்கியவதி இவள் என்று நான் சொல்லுகிறத விரும்புறேன்னா இன்னைக்கு நீங்க தெரிந்து கொள்ளணும். எதை நீங்க தெரிந்து கொள்வீங்க? எல்லாரும் என்ன பாக்கியவதின்னு சொல்லணும், என்ன கத்தோடைய ஞானம் இருக்கு, கத்தோடைய புத்தி இவளுக்கு இருக்கு, இவ பாக்கியவதின்னு என்ன சொல்லணும், அதை தான் விரும்புகிறேன். நிறைய பொன் வெள்ளிய வச்சுக்கிட்டு நான் பணக்காரின்னு சொல்ல நான் விரும்பல. உலகம் பாருங்க, இந்த ரெண்டு வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம வித்தியாசம் காட்டணும் ஆண்டவரே நீங்கன்னு கேட்கும்போது இப்படியா சொல்ல சொன்னார். பாருங்க, விலையேற பெற்றது வேதம், விலையேற பெற்றது. ஆனா வெள்ளி பொண்ணை பார்க்கும்போது அது விலை மதிப்பு உள்ளது. இவ்வளவுதான், எடை போட்டு 1 கிராம் தங்கம் 3000 ரூபான்னு இவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க கொடுப்பீங்களா? கடையில போய் கொடுக்க மாட்டீங்க. அதெல்லாம் ஆண்டவர் மட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய வேதமும் அவர் கொடுக்க, அதை வாசிக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஞானம் புத்தி எல்லாம் விலையேறப்பட்ட வேலையே கிடையாது. கரங்களை தட்டி கத்தர மயம்படுத்தும் இந்த காலை வேலையில. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பணக்காரன் விஜய் மாலியா கோடி வச்சிருப்பான், ஆனா எனக்கு அதை விட மிக விலையேறப்பட்ட ஆண்டவர் எனக்கு தந்து இருக்கிற. நீங்க தான் பணக்காரங்க இந்த உலகத்துல, நீங்க தான் பாக்கியவான்கள், நீங்க தான் பாக்கியவான். கர்த்தர் இன்றைக்கு அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக வச்சு பாருங்க. அது சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. நீங்க இனிமேல நீதிமொழிகள் பிரசங்கி புஸ்தகம் வாசிக்கும் போது இந்த ஞானம் எவ்வளவு முக்கியம்னு சொல்லப்பட்டிருக்குன்னு அதெல்லாம் தனியா ஒரு நோட் புக்ல எழுதிக்கிடுங்க. டெய்லி வாசிக்கிறீங்களா? வாசிக்கலையா? டெய்லி வாசிக்கிறீங்களா? இன்னைக்கு வாசித்தீங்களா? இன்னைக்கு என்ன தேதி? 18 வாசித்தீங்களா? சரி. அதுல இனிமேல் நாளையில இருந்து வாசிக்கும் போது 19 என்ன இருக்குன்னு ஒரு தனி பேப்பர்ல நோட் புக்ல எழுதி வைத்துக் கொள்ளுங்க. பாருங்க, இங்க சொல்லப்படுகிற ஞானம் முத்துக்களை பார்க்கிலும் அது 15, அது விலையேற பெற்றது. அப்புறமா ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு, நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அவ்வளவுதான் இல்லையா? எல்லை இல்லாத விலை மதிப்புள்ள ஞானம். மற்றதெல்லாம் இவ்வளவுதான் மட்டு போடலாம். வெள்ளி 1 கிராம் இவ்வளவு ரூபா, 60 ரூபா, 100 ரூபா. தங்கம் 1 கிராம் 3000 ரூபா. அவ்வளவுதான் மதிப்பு. அதுக்கு இருக்கு, மதிப்பு இருக்கு, அது விலை மதிப்பு உள்ளது. ஆனா கர்த்தருடைய ஞானமும் வேதம், கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் விலையேறப்பட்டது. அதுக்கு நம்ம மட்டுப்பட்டு இவ்வளவுதான் வேல்யூ, இவ்வளவுதான் அதுக்கு மதிப்புன்னு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட பாக்கியவான்களை நம்மளை வைத்திருக்கிற அந்த வேதத்தை கரத்துல கொடுத்து நம்மளை பாக்கியவதிகளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். பாருங்க, நம்ம 14ஆம் வசனம், அதை தான் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த ஞானம் புத்தி அதை குறித்து 13ஆம் வசனத்துல சொல்லிட்டு, ஞானத்தை கண்ட மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அப்போ அதன் வர்த்தகம் ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, புத்தியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது. அது என்னங்க வர்த்தகம்? ஞானத்துக்கு ஒரு வர்த்தகம் இருக்கா? வெள்ளிய வியாபாரம் பண்ணுவாங்க, பொன்ன வியாபாரம் பண்ணுவாங்க. வெள்ளிய வியாபாரம் பண்றவன் அதுல ஒரு ஆதாயம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும் இல்லையா? பொன்ன வியாபாரம் பண்றவனுக்கு அதுல ஒரு லாபம் கிடைக்கும், வியாபாரம். ஞானம் புத்தி அதை சம்பாதிச்சு அந்த அதன் வர்த்தகம் பசும்பொன்னை விட உத்தமமானது என்று சொல்லி. அது என்ன ஞானம்? ஞானத்துல ஒரு வர்த்தகம் இருக்கா? புத்தியில ஒரு வர்த்தகம் இருக்கா? அது என்னங்க வர்த்தகம்? வெள்ளினா வர்த்தகம் புரியுது,
பொண்ணுல வர்த்தகம் வியாபாரம் பண்றாங்க, லாபம் கிடைக்குது. இப்ப இந்த ஞானத்தை நீ சம்பாதின்னு நமக்கு சொல்றாரு. புத்திய சம்பாதி, ஞானத்தை கண்டட, அத வச்சுக்கிடும் போது உன் வர்த்தகம் உனக்கு லாபம் ரொம்ப லாபமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? வெள்ளி வர்த்தகத்திலும் இந்த புத்திய வச்சு நீ பண்ற வர்த்தகம் ரொம்ப விலையேறப்பட்டது, உனக்கு அதிக லாபம் கிடைக்கும்னு சொல்ற. ஞானத்தையும் புத்தியும் வச்சுக்கிட்டு நீ வர்த்தகம் பண்ணும்போது அதோடைய லாபம் ரொம்ப நிகர லாபமா இருக்கும், ரொம்ப அதிகமா லாபமா இருக்கும். என்னங்க இது? ஞானத்தையும் புத்தியும் வச்சு என்னங்க வியாபாரம், வர்த்தகம், என்னங்க லாபம்? இன்னைக்கு ஒரு சில காரியங்களை நம்ம வேகமா பார்க்கணும். இவ்வளவு நாள் நான் அப்படி நினைக்கலையே என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். நான் அப்படிதான் நினைச்சேன். இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆவியானவர், அது என்ன ஞானத்தை வியாபாரம் சொல்லப்பட்டிருக்கு, வர்த்தகம் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்துல ஞானம் என்று சொல்லும் போது அது எல்லாமே எங்க இருக்கு? கொலோசியர் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் வாசிப்போ. அவருக்குள், இயேசுக்குள்ள, தேவனுக்குள்ளே ஞானம், அறிவு, கர்த்தருக்குள்ளதான் இந்த ஞானம், அறிவு என்ற பொக்கிஷம். ஞானத்தை குறித்து ஒரு சில வசனங்கள் சொல்லிடுவேன், அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். எல்லாமே ஞானம் எங்க போய் அததான் கண்டடையணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு, அது சம்பாதிக்கணும்னு சொல்லி போட்டு. ஏன்னா அது ஒரு இடத்துலதான் இருக்கு, கர்த்தருக்குள்ளதான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடைக்காது. இந்த உலகத்துல போய் காசு கொடுத்தா கிடைக்காது, கடையில போய் காசு கொடுத்தா கிடைக்காது. ஞானம், அறிவு என்ற பொக்கிஷங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கு. அப்போ நம்ம எங்க போனா அது கிடைக்கும்? ஆண்டவருக்குள்ள போனாதான் அதை வாங்கிக்கிட முடியும். ஆண்டவர் வெளியே இருந்துகிட்டு நம்மால வாங்க முடியாது. இப்ப அந்த அதிகாரத்துல நம்ம வாசம் கொலோசியர் 2-3 வாசம் இல்லையா, 9-10 வாசருங்க கொலோசியர்ல 2. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக இயேசுக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள். அப்போ கிறிஸ்துக்குள்ள வந்து நிக்கும் போதுதான் இந்த பரிபூர்ணம் நமக்கு கிடைக்குது. இந்த ஞானம், புத்தி, அறிவு. ஞானம் என்று சொல்லும் போது அதுதான் அந்த முக்கியமான வார்த்தை. ஞானம் நமக்கு விளங்கிக்கிறது. இன்னும் அதோட ஒத்து வசனங்கள், வார்த்தைகள் உண்டு. புத்தி, அறிவு, விவேகம், இதெல்லாம் அப்ப என்ன? ஞானம் தான் முக்கியமான அந்த முதல் பொருள். அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு நம்ம புத்தியா நடந்து கொள்ளணும். நம்ம நடக்கிற வழியில புத்தியான, நம்ம செய்யற காரியங்கள், நம்ம பேசுற காரியங்கள், அந்த ஞானம் இருக்கும்போதுதான் புத்தியா பேச முடியும். அந்த கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு என்னால விவேகமாக வேலை செய்ய முடியும். இதெல்லாம் அதுல இருந்து புறப்படுகிற கிளை வார்த்தைகள். அறிவு, புத்தி, விவேகம், இதெல்லாம் ஞானத்திலிருந்து புறப்படுகிற மற்ற அங்கங்கள். ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு, ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஒவ்வொரு மாதிரி நம்ம நடந்து கொள்ளணும். அந்த ஞானத்தை வச்சு, ஆண்டவர் ஞானத்தை பயன்படுத்தி புத்தியா நடந்துக்கணும். மனுஷன் திட்டுவாங்க, புத்தியே இல்லையா, அப்படி அறிவே இல்லையா, அப்படி பண்ணியே, அறிவு கட்டத்தனமா பண்றியே. அப்போ அந்த ஞானத்தை வைத்துட்டு நம்ம அதை பயன்படுத்துற விதம் நம்ம பாக்கியவான்களாக. ஞானத்தை வாங்கி வச்சுக்கிட்டேன்ட்டு புத்தி இல்லாம நம்ம நடக்க கூடாது. பாருங்க, இந்த ஞானம் என்று சொல்லும்போது அது உணர்வோட இணைந்து கொள்ளணும். அப்பதான் அது புத்தியா நம்மளால் நடக்க முடியும். ஏசாயா 11:2 அதை வாசிங்க. 11:2 ஏசாயா. ஞானத்தையும்
இங்க ஆவியானவருக்குள்ள இந்த ஞானம், அந்த ஞானம் எதோட சேர்ந்து வருதுங்க? உணர்வு. இப்ப எனக்கு ஞானம் மட்டும் இருந்தா போதாது, ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி இந்த ஞானத்தை தருகிறது மாத்திரமல்ல, என்ன வரங்களை நமக்கு கொடுக்கும் போது ஞானம் அறிவெல்லாம் தர்றாரு. அந்த இயேசுக்குள்ள இருந்த அந்த ஞானத்தின் அபிஷேகம் என்ன தந்துச்சு? அவருக்கு உணர்வையும் தந்துச்சு. உணர்வையும் தந்துச்சு. ஞானம் எனக்கு தெரியும், நான் அதுக்கு தெரியும்னு நான் ரோட்ல நின்னுட்டு அப்படியே சத்தியத்தை சொல்லிக்கிட்டே போவேன் மாட்டேன். எப்போ சொல்லணும், எப்ப சொல்லக்கூடாது, எப்ப செய்யணும், எப்ப செய்யக்கூடாது, எப்ப நினைக்கணும், எப்ப நினைக்க கூடாது. அப்ப அந்த உணர்வு நமக்கு வேணும். அந்த ஆவியானவர் தான் இந்த ஞானத்தோட உணர்வையும் நமக்கு சேர்த்து தருவாரு. அப்ப உணர்வு இல்லாத ஞானம் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு வெடிகுண்டு செய்யறான், தீவிரவாதி செய்யறான், எனக்கு தெரியாது. அதுக்கு வெடிகுண்டு செய்ய நமக்கு ஞானம் இருக்கா? அவன் என்ன பண்றான்? வெறும் ஞானம் தான், உலக ஞானம். அது வெடிகுண்ட செய்யறான், ஆனா உணர்வே இல்லாதபடினால அத தெருவீதியில போய் வச்சு 10 பேரை கொன்னுட்டு போறான். அது ஞானமே அல்ல. எனக்கு அந்த ஞானம் வேண்டாம். எனக்கு ஆவியானவர் தருகிற அந்த ஞானமும் உணர்வும் சேர்ந்து இணைந்து வருகிற அந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு வேண்டும். இன்றைக்கு நமக்கு விரோதமா எவ்வளவு பேர் செயல்படுறாங்க, உணர்வு இல்லாததுனால செயல்படுறாங்க. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஞானத்துல உணர்வு சேர்ந்து வரணும். மத்தவங்களோட சண்டை போடுறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு, ஞானம் இருக்கு, வார்த்தையில வெட்டுறதுக்கு ஞானம் இருக்கு, அது பிரயோஜனம் இல்ல. உணர்வு அப்படி திட்டக்கூடாது, இது ஆண்டவர் பிரியமில்லாத காரியம் அப்படின்ற உணர்வு வேணும். வாசிங்க, அதுல இன்னும் ஒரு காரியம் அதுல இருக்கு. ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும். கர்த்தருக்கு பயப்படுற பயம். இங்க அறிவை நான் எடுத்துக்கொள்கிறேன், மற்ற காரியங்களை தியானிக்கலாம், நமக்கு டைம் போதாது. அறிவும் என்ன சேர்ந்து வருது? கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஞானம் அறிவுன்னு நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அது விலையேற பெற்றதுன்னு பார்த்தோம். விலை மதிப்பே இல்லாது இந்த அறிவு இருக்கு, கர்த்தருடைய அறிவு இருக்கு. அதோட என்ன இருக்கணுமா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் எனக்கு இருக்கு. இதே காரியத்தை நம்ம பார்க்கும்போது வெறும் அறிவு இருந்து பல காரியங்களை நான் செய்யலாம். நான் கர்த்தருக்கு பயந்தேனா அந்த எல்லா காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். பாருங்க, ஒருத்தரை கொல்லணும்னா இன்னைக்கு என்னெல்லாமோ பண்றாங்க இல்லையா, பயங்கரமான காரியங்கள். ஒருத்தங்க மேல கேஸ் போடணும்னா அவங்களுக்கு அறிவு இருக்கு, போய் எங்க போய் பார்க்கணும், எந்த வக்கீல பார்க்கணும், எந்த கோர்ட்ல போய் எழுதி கொடுக்கணும், எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எந்த போலீஸ பார்க்கணும், அறிவு இருக்கு. ஆனா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாததுனாலதான் யுத்தங்கள் இப்படியாக. எனக்கு அப்படிப்பட்ட அறிவு வேண்டாம். நீ இந்த வக்கீல பார்த்தா நான் அதுக்கு மேல உள்ள சீனியர் வக்கீல பார்ப்பேன், அது அறிவு இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும்போது ஐயோ நான் இது செய்வது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, இது தீமையான காரியம், நான் ஆண்டவர் பிள்ளை, நான் செய்ய மாட்டேன். என் இச்சைகளை நான் அடக்கி கொண்டு என்னை நான் வெறுத்து பொறுத்து அநேக காரியங்களை செய்யாம இருக்கிறது என்ன? கர்த்தருக்கு பயப்படுற பயம். இந்த அறிவு இன்றைக்கு நம்ம விசுவாசிகளுக்கு வேணும். ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பேசலாம், தவறா பேசலாம், அது தெரியும், அவங்களுக்கு குறித்து பேக்ரவுண்ட் எல்லாம் தெரியும், நமக்கு அவங்க செஞ்ச தப்பெல்லாம் தெரியும். ஆனா நான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா நான் அதை நான் பேசவே மாட்டேன். 15ஆம் சங்கீதம் அப்படியாக அழகாக அங்கே சொல்லுகிறது. ஒருத்தர் மேல சொல்லப்படுகிற அந்த தப்பான காரியத்தை நான் எடுத்து பேசவே மாட்டேன். 3ஆம் வசனம் 15:3, அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். இதுதான்
அறிவு இருக்கு, அவனை பத்தி தெரியும், அவன் செஞ்ச பாவம் தெரியும், அவன் நடக்கிற பாவ வழி எனக்கு தெரியும். ஆனா அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்ச நான் எடுக்க மாட்டேன், நான் பேச மாட்டேன், என் நாவினால புறங்கூற மாட்டேன். அவன் திருட்டுத்தனம் பண்ணா தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். தோழனுக்கு இந்த அறிவும் கத்தர்படுற பயமும் நமக்கு இன்றைக்கு நிச்சயமாகவே பாருங்க. அறிவுனா என்னது என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 9:10 வசிப்போம். 9:10 நீதிமொழிகள் 9:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பர்ஸ்தரின் அறிவே அறிவு. ரெண்டு, ஞானமும் அறிவும் முக்கியமான காரியங்கள்ல அது ரெண்டையும் என்னன்னு டிஃபைன் பண்ணிருக்கு. நமக்கு குறிப்பாக அங்கே நமக்கு காண்பிக்கிறது. என்னவா ஞானம் எங்க இருந்து வரும்? கர்த்தருக்கு பயப்படும் போதுதான் ஞானம், ஞானத்தின் ஆரம்பமா இருக்கு. ஞானத்தை பெற்றுக்கொண்ட என்ன போட்டிருக்கு, அதை எப்போதும் அதை கொஞ்சம் ஆழமா நான் நினைச்சுப்பேன். கர்த்தருக்கு பயப்படும் போது அப்பதான் ஆரம்பிக்குது ஞானம். அது வளர்ந்து பெருகி பூரணப்படணும். ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருக்கு பயப்படும்போது, கர்த்தருக்கு பயந்துகிட்டே இருக்கும்போது, ஒவ்வொரு நிமிஷம் நான் கர்த்தருக்கு பயந்துகிட்டே இருக்கும்போது அந்த ஞானம் எனக்குள்ளே வளர்ச்சி அடைகிறது. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த ஞானம் வளர்ச்சி அடையும். நான் ஞானவான் ஆயிட்டேன்னு யாரும் சொல்ல முடியுமா? முத்தர் சொல்லவே முடியும். ஒவ்வொரு நாள் நான் பயந்து நடக்கும்போது எனக்கு ஒரு பாயிண்ட் கூட வரும், அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சம் நான் அறிந்து கொள்வேன், அவ்வளவுதான். பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று சொல்லி, அறிவுன்னா நம்ம இன்னைக்கு எம்ஏ படிச்சுட்டா நான் ரொம்ப புத்திசாலி அப்படி இல்ல. பரிசுத்தர் அவருடைய தன்மையில அறிந்து கொள்ளும் போது அதுதான் எனக்கு அறிவாக இருக்கிற. அதனால படிக்காதவங்க நீங்க காம்ப்ளெக்ஸ் தான் இருக்க கூடாது. நான் படிக்கலையே, நான் காலேஜுக்கு போய் படிக்கலையே. அறிவுள்ளவன் யாருன்னா தேவனை அறிந்து கொள்கிறவன் தான் அறிவுள்ளவன் என்று சொல்லி போடப்பட்டது. கரங்களை தட்டி கத்தர மயம்படுத்தும். அல்லையா, அல்லையா. அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், அவர் எவ்வளவு அன்பு உள்ளவர், என் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் நீங்க அறிந்து கொண்ட நீங்க தான் அறிவுள்ளவன் என்று வேதம் சொல்லுங்க. யாரும் ஒன்ன அறிவு இல்லைன்னு யாரும் திட்ட விடாதீங்க. என்ன, நீங்க கர்த்தர் அறிந்து கொள்ளும் போது அதுவே மெய்யான அறிவாக பாருங்க. ஒரு சில வாழ்க்கையில இருந்து சில காரியங்களை நம்ம தியானிப்ப பாருங்க. இன்னைக்கு ஒரு வசனம் வாசிங்க, 19:8 நீதிமொழி வாசிங்க. அதுக்கு பிறகு நம்ம தியானிக்க கடந்து போகலாம். ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான் என்று சொல்லி நம்ம நம்மளையே ஆத்துமாவை, என் உடம்ப நான் உலகத்தினோட சரீர பிரகாரமான உடம்ப நேசிக்காதபடி என் ஆத்துமாவை நானு நேசிக்கணும். அது ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். பாருங்க, அதுலதான் என்ன சொன்னேன், 19:8 சொன்னேன்ல. ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான் என்று. இது பாருங்க, ஆவிக்குரிய விதத்துல நம்ம இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம ஆத்மாவை சிநேகிக்கிறவன். ஏன்னா ஆத்மாதான் வாழப்போகுது, என்னாலும் வாழப்போகுது. இந்த சரீரம் அழிஞ்சு போகும், ஒரு நாள்ல அழிஞ்சு போகும். இந்த புத்தியை காத்து கொள்ளும் போது நம்ம நன்மை அடைவோம் என்று சொல்லி வேதம் நம்மை விதமாக ஆசீர்வதிக்கிற. பாருங்க, இன்னொரு வசனம் நீதிமொழிகள், யோசேப்பை குறித்து ஒரு சில வசனங்கள் நான் சொல்ல போகிறேன், தியானிக்க போறேன். நீதிமொழிகள் 2:7 முதல்ல வாசிப்போம். அதன் பின்பு யோசேப்பின் வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்து வைக்கிறார் என்று சொல்லி, இந்த மெய் ஞானம் ஒண்ணு இருக்கு. ஞானம் என்று சொல்லி தியானித்து கொண்டு இருக்கிறோம். இல்ல மெய் ஞானம் அதை எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாரா, நீதிமான்களுக்கு தான் கொடுப்பாரா இல்லையா? நிச்சயமா இல்ல. எனக்கு பொண்ணு இல்ல, பொருள் இல்ல,
இல்ல, அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் விலை மதிப்பு இருக்கு. அதுக்கு பொண்ணுக்கு இவ்வளவுதான், ஒரு கிராமுக்கு இவ்வளவு மதிப்பு. ஞானம் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அது மதிப்பே போட முடியாது. கர்த்தருடைய ஞானம் இங்க ஒரு மெய் ஞானம்னு வச்சிருக்கிறாரு. அது ஸ்பெஷலா யாருக்கு கொடுப்பாராம்? நீதிமானுக்குன்னு கொடுப்பாராம். அல்லையா? அத இன்னைக்கு நம்ம சம்பாதிக்க போறோம். ஏன்னா ஞானத்தின் வர்த்தகம் விலையேற பெற்றது என்று சொல்லி நம்ம தியானித்துக்கணும். ஞானத்தை நான் சம்பாதிக்கணும்னா, ஞானத்தின் பலனை நான் அனுபவிக்க வேண்டும் என்றால் நான் நீதிமானாக இருக்க வேண்டும். நான் நீதிமானா இருக்கும்போது கர்த்தருடைய ஞானத்தை நான் சம்பாதித்து கொள்ளுவேன். அல்லையா? இங்க பாருங்க, அவர் நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்து வைக்கிறார். பாருங்க, யோசேப்பு நீதிமானா இருந்தானா? நீதிமானா இருந்தா அவனுக்கு அந்த மெய் ஞானம் கிடைச்சுதா? கிடைச்சுது. மெய் ஞானம் கிடைச்சுதா? கிடைச்சது. அந்த ஞானத்தை அவன் சம்பாதிச்ச ஆண்டவர்கிட்ட நீதிமானாய் நடந்து, பரிசுத்தமாய் நடந்து ஆண்டவர்கிட்ட அந்த ஞானத்தை சம்பாதிச்சு. நான் இப்போ இன்னும் என் வாழ்க்கையில என்ன அநீதிகள் இருக்கிற என்று பார்த்து அந்த அநீதிகள் எல்லாம் எடுத்து போட்டு நீதிமானாய் நடக்க நான் பிரயாசப்படு. பாருங்க, அவனுக்கு யோசிப்பு பயங்கரமான உபத்திரம் வந்தது இல்லையா? பயங்கர உபத்திரத்து. அவன் நீதிமான்னு கர்த்தருக்கு முன்பதாக தன்னை காண்பித்தான், வாழ்ந்து காண்பித்தான். சகோதரர்கள் எல்லாம் பகைத்தார்கள். அவங்கிட்ட போய் சண்டை போட்டான, ஒன்னும் போடவே இல்லை. எவ்வளவு பொறுமையான ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவன். அப்பா திட்டினாரு. அப்பவும் உங்களுக்கு என்ன தெரியும்? ஆண்டவர் சொன்னாரு என் வாழ்க்கையில, நான் அறுவடை செய்யும் போது ஏன் அரிக்கட்டு நிக்குது, அன்னைமாரு அரிக்கட்டுலாம் வணங்குது, எனக்கு காட்டினாரு. நடக்க போதா இல்லையா? பாருங்க, நம்ம சவால் விடுவோம் இல்லையா? அப்படி ஏதாவது செய்தானா? இல்லை. அவன் பொறுமையா ஆட்டுக்குட்டிய போல. சூரியன், சந்திரன், அப்புறம் நட்சத்திரம், 11 நட்சத்திரம் வணங்குதுன்னு சொல்றான். அப்போ அவங்க அப்பா கடிந்து கொண்டா, என்ன தாயும் தகப்பனும் உன்னை வணங்குவோமோ அப்படின்னு அப்பா திட்டினாரு. ஏதோ பதில் சொன்ன மாதிரி இருக்கா வேதத்துல? அவன் யோசிப்பு பதில் சொன்ன மாதிரி இல்லை. இல்லை, அவன் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டான். அது மாத்திரமில்ல, பொறுமையா காத்து இருந்தான். அவன் கர்த்தர் தந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும்படியாய் பொறுமையாய் காத்திருந்தான். ஆண்டவர்கிட்ட ஏதாவது சண்டை போட்டான். என்ன ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க சூரியன் சந்திரன் எல்லாம் வணங்க போகுது, எங்க வணங்குது? என்ன குழிக்குள்ள தூக்கி போட்டானே, தண்ணி இல்லாத குழிக்குள்ள போட்டானே. நான் அவனுக்கு உதவி செய்யதானே போனேன், அண்ணனுக்கு சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டு போனேனே. அவன் வஸ்திரத்தை பல வர்ணம் அங்கேயே எடுத்துக்கிட்டு என்ன போட்டுட்டானே குழியில. அப்புறம் என்ன பண்றாங்க? எடுத்து வித்துடுறாங்க எய்த்துக்கு. அவன் பாவம் செல்ல பிள்ளையா, அவங்க அப்பா மடியிலே வளர்ந்த பிள்ளை. என்ன, தாய் இறந்து போறா, அந்த தகப்பன் செல்லமாய் அவனை வச்சு வளர்க்கிறான். அவனை போய் எங்க அடிமை சந்தையில வித்து போர்த்திபார் வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அடிமையா, டே இங்க வாடா அப்படின்னு ஓடணும். அப்படி ஒரு நிலைமை எவ்வளவு பயங்கரமா இருந்தவங்களுக்கு. செல்ல பிள்ளையா இருந்தவனுக்கு, டே இது செய்யடா, இந்த பாத்திரம் தேய்டா, இது சமையல் பண்ணாது, காய் நறுக்கி கொடு. நான் அவனுக்கு என்ன இருந்திருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றவன் உபத்திரவத்தை சைத்து கொண்டான். கர்த்தர் அவனுக்கு ஒரு மெய் ஞானத்தை வச்சிருந்தாரு. வாக்குத்தத்தத்தை வைத்திருந்தார். ஆனா அவனுக்கு தெரியுமா அவங்க அப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருக்குமா? கொஞ்சம் கூட அவன் நினைச்சே பார்க்கல. கர்த்தர் தமிழ் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ண கண் காணவும் இல்ல, காது கேட்கவும் இல்ல, எந்த இருதயமும் உணர்ந்து கொள்ளல. அப்படியா கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளே அமைதியாய் அடங்கி இருந்தான். நாள் வந்தது. கர்த்தர் அவனை மெய் ஞானத்தை கொடுத்து அவனை உயர்த்தினார். அல்லையா? அந்த மெய் ஞானத்தை நீங்க கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவங்க நீதிமான்கள் என்று சொல்லும்போது அதை சம்பாதித்துக் கொள்ள, அததான் அந்த சம்பாத்தியம், அந்த வர்த்தகம். பொன்னிலும் வெள்ளி வியாபாரத்திலும் அது ஆதாயம் உத்தமம் என்று சொல்லி நம்ம தியானம். அதை அவன் சம்பாதித்த கடினமான, சம்பாதிக்கிறது லேசான காரியமா?
சம்பாதிக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா? ரோட்ல சும்மா அப்படி பொறுக்கிட்டு வந்துடலாம் ரூபா நோட்டு இல்லைங்க. கடினமா உழைச்சி சம்பாதிச்சாதான் சம்பாத்தியம் வரும். அப்படியாக இந்த கர்த்தருடைய மெய் ஞானத்தை அவன் சம்பாதித்து கொண்டான். பொறுமையினாலே சம்பாதித்து கொண்டான். பரிசுத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டான். அவனால குற்றம் வந்துச்சு, தவறா நடந்தான். அப்ப கூட அவன் ஏதாவது கூக்குரலிட்ட மாதிரி இருந்துச்சா? ஐயோ நான் செய்யலையே அப்படின்னு ஏதாவது சொன்ன மாதிரி இருக்கா வேதத்துல? இல்லவே இல்லை. அமைதியாயிருந்து பொறுமையாயிருந்து அந்த ஞானத்தை எங்க சிறைச்சாலைக்குள்ள உட்கார்ந்து சம்பாதிச்சான். அப்பதான் அந்த அந்த ஞானம், அந்த மெய் ஞானம் உனக்குள்ள இருக்கும்போது அப்படியா சிறைச்சாலை கதவுலாம் ஒட்டஞ்சு போகும், கட்டுகள் எல்லாம் தகர்ந்து போகும். அந்த சிறைச்சாலைக்குள்ள அவன் இந்த கர்த்தருடைய ஞானத்தை சம்பாதித்து கொண்டவனாய் நீதிமானாய் கர்த்தருக்கு பிரியமாய் அவன் நடந்து கொண்டபடியினாலே அங்கே 2 பேரு சொப்பனத்துக்கு அர்த்தம் கேட்க வர்றாங்க. சுயம்பாயி பானை பாத்திரங்க. அவங்க 2 பேருக்கும் சொப்பனம் அர்த்தம் சொல்லும். அதான் அந்த மெய்ஞானம், நீதிமான்களுக்கு என்று கர்த்தர் தருகிற மெய்ஞானம். உனக்கும் எனக்கு அந்த அறிவு இருக்கு இல்ல? ஏன்னா நம்ம உபத்திரம்னா அது பக்கத்துலயே போய் ஓடிடுவோமே. அந்த உபத்திரத்தின் குகை வழியாய் நடக்கும் போதுதான், அந்த கண்ணின் பள்ளத்தாக்கின் வழியா நடக்கும் போதுதான் உன்னால அந்த மெய் ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ள முடியும். அதான் அந்த வர்த்தகம் என்று சொல்லி சொல்லப்படும், அதன் லாபம் என்று சொல்லி சொல்லப்படும். கஷ்டப்பட்டு ஏன் பண்ண அந்த ஞானத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரும் ஆண்டவர் மாட்டார். அந்த அந்த தெய்வீக ஞானத்தினாலே அந்த 2 சொப்பனத்துக்கும் அர்த்தம் சொல்லும் போது அதே மாதிரி நடந்த உடனே அப்ப கூட 1 வருஷம் 2 வருஷம் அவன் காத்து இருக்க வேண்டியதான். அப்புறமா யாருக்கு சொப்பனம் வந்துச்சு பாருங்க. அதுல ஒரு காரணம் உண்டு. ஆண்டவருடைய நோக்கம் இவன் மறந்தான் சரி, இந்த பானை பாத்திரக்காரன் மறந்தான் சரி, ஒரு வேளை நான் நினைச்சு பார்த்தேன், இந்த பானை பாத்திரக்காரன் சொல்லி இப்படி ஒரு நல்ல பையன் இருக்கான் யா, அவன் ஒரு தப்பும் செய்யல, அவனை தவறா சிறையில அடைச்சிருக்காங்கன்னு உடனே போன உடனே என்ன மறக்காம சொல்லு ராஜா கிட்டன்னு சொல்லி சொல்லி அனுப்புனான் இல்லையா? ராஜா என்ன உடனே யோசிப்ப கூப்பிட்டு விட்டு போற, சரிப்பா இவன் ரெக்கமெண்ட் பண்றான், சரி பானை பாத்திரக்காரன், சரி அவனை விடுதலை பண்ணி என்ன பண்ண தோட்டம் போயிருக்கு அங்க போடு, அவனை அந்த வேலைக்கு போடு, செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்த போடு, அங்க போடு, கிடைச்சிருக்கும். ஆயுசு பூரா அப்படியேதான் இருந்திருக்கும். அப்போ பார்வோனுக்கு சொப்பனம் வந்து அப்புறமா இந்த பானை பாத்திரக்காரன் யோசேப்ப கொண்டு போய் விடு. அப்போ மகிமையான ஒரு வெற்றி கிடைச்சது இல்லையா? இல்லையா? நமக்குள்ளே இருந்த அந்த மெய் ஞானம் அது வரைக்கும் பயன்படுத்தப்படாம இருந்தாலும் கூட ஏற்றவில்லை. அது எப்படி டைனமைட்ட மாதிரி அந்த சிறைச்சாலையை உடைச்சு போட்டுச்சு. கரங்களை தட்டி கத்தர பயன்படுத்துவோமா? நீதிமான்களுக்கு இந்த மெய் ஞானத்தை வச்சிருக்கிறார். உனக்குன்னு கொடுக்கணும் தான் வச்சிருக்கிறேன். என்ன உனக்குன்னு வச்சிருக்கேன், ஸ்பெஷலா வச்சிருக்கேன். அதை நீ சம்பாதிக்க தயாரா இருக்கிறாய். உபத்திரத்தின் வழியாய் சென்றுதான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பரீட்சைகள் வரும், சோதனைகள் வரும், அதை பெற்றுக்கொள்ள எல்லாருக்கும் கொடுத்துருவாரு. 1ஆம் கிளாஸ் படிச்சவனே PhD பட்டம் கொடுத்து அனுப்பிடுவாங்க மாட்டாங்க சார். டெஸ்ட் வைப்பாங்க, அடுத்த வருஷம் 15 வருஷம் டெஸ்ட் வச்சுதான் அப்புறம் PhD கொடுப்பாங்க உங்களுக்கு. அது மாதிரிதான் யோசேப்புக்கு அந்த உபத்திரத்தின் பாதையில் அவன் அமைதியாக பொறுமையாக இருந்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு அந்த மெய் ஞானத்தை சம்பாதித்தான். அது அவனை
மகிமையாய் பார்வோனுக்கு சமமாய் உயர்த்தினது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உபத்திரம் வேண்டாங்கிறீங்களா? உபத்திரம் வந்தா வேண்டாங்கிறீங்களா? முடிவுல உங்களுக்கு மெய் ஞானம், விடுதலை, கர்த்தருடைய கரம் அதிசயமா உயர்த்தும். இன்னைக்கு பார்வோனுக்கு முன்னாலப்பா யோசேப்பு போய் நிக்கும் போது நான் நினைப்பேன், யாராவது சொன்னாங்களே இவன் போர்த்திபார் வீட்டுல மிஸ்பிஹேவ் பண்ண மனுஷன், இவனை உள்ள விடக்கூடாதுன்னு எவனா சொன்னானா? யாருமே கேட்கல, யாருமே அதை பத்தி சொல்லல, யாருமே அதை நினைக்கல. அவன் மேல சொல்லப்பட்ட குற்றம் எல்லாம் அப்படியே அழிக்கப்பட்டு போச்சு. காரணம் இல்லாம அவன் மேல யாராவது குற்றம் சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அது வேளை வரும்போது கர்த்தருடைய கரத்தினால துடைக்கப்பட்டு போகும், இருக்கிற இடம் இல்லாம போயிடும். அதுதான் சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு விடும். மகிமையாய் வெற்றி சிறந்தார். உன் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறப்பார். இந்த மெய் ஞானத்தை நீ கர்த்தர்ட்ட கேட்டு நீ பெற்றுக்கொள். பாருங்க, அந்த 2 அதிகாரம் 7ஆம் வசனம் நம்ம நீதிமொழியில் வாசம் 7, அந்த வசனம் ரொம்ப அருமையான வசனங்கள். 1ஆம் வசனத்துல ஒன்னொன்னா வாசித்துக்கிடுவோம். நீங்க வீட்டுல போய் வாசிக்க மாட்டீங்க, அதனால போய் வாசிக்க வச்சிருக்கேன் உங்களை. வாசிங்க. 1 உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து புத்திக்கு அமைய பண்ணும் பொருள். புத்தின்னு ஒண்ணு இருக்கு, அதோட நான் இணைந்து கொள்ளும். அந்த குரூவ்ல நானு வந்துடணும். புத்தி இனிமா நடக்கூடாது. வாசிங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? அதே குரூவ்ல வர்றதுக்கு, அதே லைன்ல வர்றதுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் கொடுக்கிற கட்டளைகளை பத்திரப்படுத்தி வான்னு சொல்லி கூப்பிடணுமா? புத்தியை அழைத்து வெள்ளிய போல் நாடி ஏழை தேடுகிற போல் தேடுவாயாக. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன என்று நீ உணர்ந்து தேவனை அறியும் கண்டடைவாரு. ஞானத்தை தருகிறார். இதை நீங்க ஒரு வார்த்தையில என்னால சொல்லி முடிக்க முடியாது. நீங்க வீட்டுல போய் கொஞ்சம் அத தியானம் பண்ணி நீங்க பார்க்கணும். எப்போ கிடைக்கும் அந்த ஞானம் என்று சொல்லி அங்கே சொல்லுவோம். அது யோசிப்புடைய வாழ்க்கையோட இணைச்சி வச்சு நீங்க பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை அவன் ஏற்றுக்கொண்டான். இந்த வார்த்தை அவனை புடமிட்டுச்சின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை அழைத்து புதையல போல நீ தேடி வைத்துக்கொள்ளணும். இது என்ன, இந்த ஆண்டவருக்குள்ள வந்தோம் இவ்வளவு கஷ்டம், இது என்ன லாபம் கிடைச்சு? இந்த கூட்டத்துக்கு போய் என்ன லாபம் கிடைச்சு? இது ஒண்ணும் கிடைக்கல. போய் ஜோமெண்டா இருந்தா ஒண்ணும் கிடைக்கல. அப்படி இல்லை, நீ தான் வேணும், ஆண்டவர் தான் எனக்கு வேணும், ஆண்டவருடைய ஞானம் அறிவு தான் வேணும் அப்படின்னு திரும்ப திரும்ப உங்க வாழ்க்கையில தோல்வி வந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில உபத்திரம் வந்தாலும் சரி, திரும்ப திரும்ப நீ அதை தேடி, அதை எங்கேயும் மறைச்சு வச்சிருக்கிறாங்க அந்த புதையல், அதை போய் நான் தேடி நான் பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, இந்த மத்தேயுல ஒரு 13ஆம் ஒரு நிறைய ஓமை இருக்கு. அதுல ஒரு ஓமை, ஒரு மனுஷன் ஒரு நிலத்தை வாங்க போறான். பார்த்தா ரொம்ப விலை சொல்றாங்க. அவன் பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு புதையல் இருக்கிறத அவன் அறிந்து கொள்கிறான். உடனே ஒருத்தருக்கும் சொல்லல, அது புதையல் அப்படியே விட்டுட்டு என்ன பண்றான், தனக்கு இருந்த எல்லா சொத்தையும் எல்லா பொருளையும் எல்லாவற்றையுமே வித்துட்டு அந்த நிலத்தை வாங்கிடுறான். ஏன்னா அந்த நிலத்துக்குள்ள என்ன இருக்கு? புதையல் இருக்கு. அப்படியாக இந்த ஆண்டவருடைய புதையலை நம்ம என்ன எல்லாத்தையும் விட்டுறணும். உலகத்தை விட்டுறணும், உலக ஆசைகளை விட்டுறணும், அழிந்து போற நன்மைகளை பின்னால தொடர்றது விட்டுறணும். எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த புதையலாகிய இயேசுவை நம்ம பற்றி கொள்ளும் போது அவருக்குள்ளே இருந்து எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதனாலதான் சொல்லப்பட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்படி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தரை மட்டும் நீங்க பற்றி கொள்ளு. அவர் தான் அந்த புதையல். பற்றி கொள்ளும் போது அவருக்குள்ளே இருந்து சகல நன்மையும் வரும். நீங்க கேட்கவே வேண்டாம், அதான் தானா வரும், அதுவா தானா வரும். நீ அனுபவிச்சு பார்த்தா தெரியும், ருச்சிச்சு பார்த்தாதான் சரி. நான் எனக்கு வீடு வேணும் ஆண்டவரே, கார் வேணும் ஆண்டவரே கேட்டே அவ்வளவு புத்தியெல்லாம் கிடையாது எனக்கு. பெட்டி படுக்கையோட ஒரு பெட்டியை தூக்கிட்டு சென்னைக்கு வந்தவா தான் நான்.
ஆனா நான் கத்தரை முதல்ல நான் ஏற்றுக்கிட்டேன். இளம் வயதுல நான் கத்தரை நான் ஏற்றுக்கிட்டேன். அப்போ அவரா ஒண்ணு கொடுத்தாரு. அவரா எல்லாம் சின்ன சின்னதா தந்த, பெரிய காரியங்களை தந்த, கடைசியில் இந்த ஊழியத்தையும் கையில தந்த. அப்படிதான் ஏன்டைய சாட்சி. அவ்வளவுதான். நான் எதுவும் வீடு வேணும்னு கேட்டதே இல்லை. வீடு தாங்க, வீடு கட்டித்தாங்க, வீடு கார் வாங்கிட்டாங்க கேட்டதே கிடையாது. நான் ஒரு நாள் உலகப்புறான் நான் கத்தரே தந்தது. அந்த நாள் அவ்வளவு அறிவு, உலகப்புறமான இது வேணும் அது வேணும்னு அந்த ஆசையும் கிடையாது, கேட்டதும் கிடையாது. ஒரு நாள் கடைக்கு கல்யாணம் புதுசுல அண்ணன் கூப்பிட்டு போனேன். ஏதாவது வாங்கிக்கோ நல்ல பெரிய ஷாப்பு. ஐயோ வேண்டாம், எனக்கு எல்லாம் இருக்கு, வேண்டாம், வாங்க வெளியே வாங்க போலாம் அப்படின்னு. ஒரு சோப் கேஸ் இருந்தாரு, அழகா இருக்குது எடுத்துக்க. ஐயோ சோப் கேஸ் எல்லாம் இருக்கு, இப்பதான் அப்பதானே கல்யாணம் ஆகி நான் புதுசா வர்றேன் இல்ல, எல்லாம் புதுசா வாங்கி கொடுத்துருப்பாங்களா இல்லையா. பெட்டி நிறைய துணி, 12 பாவடை, ஒரு 50 புடவை. எங்க அம்மா எங்க பாட்டிமா ஒரு பர்ஸ்ல பணம் வச்சு ஒரு பர்ஸ கொடுத்தாங்க. எல்லாமே இருக்கு. ஐயோ வேண்டாமுங்க, ஒன்னும் வேண்டாம், வேஸ்ட் பண்ணேன் அப்படி. நான் என்ன கடைக்கே போனது கிடையாது வாலி வயசுல. எல்லாம் வேண்டியெல்லாம் அப்பா அம்மா வாங்கி கொடுத்துரு. அப்ப அந்த கடை என்னம்மா ஓலமே தெரியாது, வாங்கி கொடுக்குறேன்னாரு, வாங்கிக்க மாட்டேன் நீ. எனக்கு வேண்டாம், இருக்குதே எனக்கு வேண்டாம், வெளியே வந்துட்டேன். அப்படியா எதுவும் நான் வாயை திறந்து கேட்டு வாங்கினதே. எனக்கு ஆண்டவரே தான் தருவார். உங்க அன்பும் அப்படியா இருக்கு. ஏன்னா முதலாவது தேண்டிய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்போது எல்லாம் கூட கொடுக்கப்படும், கூட்டி கொடுக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தை நான் அப்படியே நம்புறேன், அது அப்படியே செய்வார். உங்க வாழ்க்கையில செய்வார். ஆனா பிரச்சனைக்குள்ள, போராட்டத்துக்குள்ள இருக்கிற நீங்க போராடி அழுதுதான் வாங்கணும். முதல்ல ஆண்டவருடைய ராஜ்யத்தை வச்சு பாருங்க, தானா வந்து கட்டுலாம் உடைஞ்சு தானா வந்து உங்க வாசப்படியில வந்து கிடக்கும். எத்தனை பணம் வேணுமோ அத்தனை கிடக்கும். இன்னையில இருந்து உங்க லைஃப் ஸ்டைல கொஞ்சம் மாட்டி, அதாவது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நீதிக்கு முதல்ல இடம் கொடுக்குறீங்களா? எடுத்த உடனே கடைக்காரன்ட்ட கேட்கிற ஒரு உப்பு கொடு, புளி கொடு, மிளகா கொடு, வத்தல் கொடு அப்படி கேட்கிறீங்களா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர்கிட்ட வரும்போது கூட சிலர் உலகப்புறமா நன்மையை தேடிதான் வருவாங்க. அவங்க வாழ்க்கையில கட்டுகள் தான் இருக்கும். நான் சொல்றேன், நெருக்கம் தான் அதிகரிச்சுக்கிட்டே, விடுதலை இருக்காது. கூட்டத்துக்கு வருவாங்க, அந்த நன்மைக்காக தான் வருவாங்க. பரீட்சை எழுதுறாளா மக, அன்னைக்கு வந்து உட்காருவாங்க. இன்டர்வியூக்கு போறான்னா அன்னைக்கு தான் ஜபம். அப்படி வந்த அந்த மெயின் ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ள, அதை நான் புதையல போல தேடி நான் பெற்றுக்கொள்ள. இதுதான் அந்த புதையல். நீங்க காலையில் எழுந்து வேதம் வாசித்து ஜெபிச்சா கூட உங்க உள் நோக்கம் என்னன்னு ஆண்டவர் அறிவாரு. நீ என்னத்துக்காக, புதையலுக்காக, அந்த ஞானத்துக்காக தேடுறியா, அல்லது இன்னைக்கு என் காரியம் ஜெயமா நடக்கணும்னு? அது பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கை நடைமுறையை மாற்றிக்கணும். சரி, ஆன்டி சொன்னாங்க முதல்ல பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, காலையில எந்திரிச்ச உடனே உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் தான், உண்மைதான். அதுக்கு மேல நான் கொக்கி போட்டு ஒண்ணு சொல்ல விரும்புறேன். என்ன நோக்கத்தோட நீ தேடுற? காலையில அதிகாலையில தேடுறீங்க, நல்லது. இப்போ இந்த 30 வருஷத்துல கொஞ்சம் உங்களை அப்படியே பழக்கி விட்டாச்சு. எடுத்த உடனே காப்பி சட்டியை தூக்காத, பைபிளை தூக்குன்னு சொல்லி பழகிட்டீங்க. ஆனா என்ன நோக்கத்தோடு? ஐயோ ஆன்டி சொன்னாங்கல்ல ஆசீர்வாதம் கிடைக்கான்னு சொன்னாங்க, அதனால ஆசீர்வாதம் ஒரு அதிகாரம் இல்ல. தேவன் மேல அன்போடு அவரை தேடுகிறியா? வாஞ்சையோட தேடுகிறியா? இங்க அப்பா என்கிட்ட இன்னைக்கு என்ன சொல்ல போறாரு, ஆசையோட தேடுகிறியா வேதத்தை?
இன்னைக்கு எங்க அப்பாட்ட நான் எப்படி அவரை ஸ்தோத்தரிக்கலாம், அவரை உற்சாகப்படுத்தலாம், அவரை எப்படி பிரியப்படுத்தலாம்னு ஸ்தோத்தரிக்கிறியா? காலையில எழுந்து ஜெபிக்கும்போது நோக்கத்தை ஆண்டவர் அறிவார். அதனால்தான் சொல்றேன், உங்க இன்னைக்கு வாழ்க்கை முறைய கொஞ்சம் மாற்றிக்கொள். முதலாக தேவனுடைய ராஜ்யத்தை, அவர் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த யோசிப்பு அந்த உபத்திரத்தின் பாதையிலே நடக்கும். கர்த்தருடைய பலத்த கருத்துக்களே அடங்கி இருந்தார். அது இன்னும் தான் மெய் ஞானத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அந்த மெய் ஞானம் அவன் கட்டுகள் எல்லாம் ஒட்டச்சு போட்டுச்சு. பெரிய கதை. இந்த மெய் ஞானத்தை நீங்க ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில விடுதலையோடு வெற்றி பெற்று நீங்க வாழுங்க. நடைமுறைக்கு உதவாத காரியங்களை சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, உங்களுக்கு வழிய நான் காண்பிக்கிறேன், அவ்வளவுதான். எப்படி விடுதலை? ஏன்னா நீங்க எவ்வளவு உபத்திரத்துல இருக்கிறீங்க. பர்சனலா உங்களை குறித்து அநேக பிராபங்கள் எனக்கு தெரியும். அதனால நான் தைரியம், இதுதான் ஒரே மெய்ஞானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. பாருங்க, யோசேப்பு வாழ்க்கையில பார்த்தோம். அதுல இன்னும் ஒரு காரியத்தை அதோட சேர்த்து சொல்ல விரும்புறேன். யாக்கோபு 3:17 வாசிச்சிருவோம். 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் சாந்தமும் சமாதான இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாக இருக்கு. நீ வீட்டுல போய் இந்த பகுதியை வாசித்துக்கிடுங்க, நான் ரொம்ப தெளிவா பேச நேரம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வராமல் அப்படின்னு 15 ஒண்ணு இருக்கு பாருங்க. இங்கே பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். பரத்திலிருந்து வருகிறது சுத்தமானதான் ஞானம். அது ஒவ்வொரு இதையும் நீங்க அந்த குணாதிசயத்தை வச்சு நீங்க உங்களை ஒப்பிட்டு பாத்துங்க, இது இருக்குதான்னு. பரத்திலிருந்து வருகிற ஞானம்னு சொல்லும் போது, அப்போ பரத்திலிருந்து வராத ஒரு ஞானமும் ஒண்ணு இருக்கு. அது அந்த 15ஆம் வசனத்துல இருந்து வீட்டுல போய் அது எவ்வளவு பொல்லாததா இருக்கு. அதுக்கு ஞானம் இருக்கு. இன்னைக்கு ஒருத்தன் தீமை செய்யணும் திருடணும்னு போனான்னா அவனுக்கு எவ்வளவு ஞானம் எல்லாம் இருக்கு. எப்படி அந்த பேங்க் உடைச்சு உள்ள போறான், நம்மளால முடியுமா? நமக்கு ஞானம் இல்ல. அந்த கடையவே நோட்டம் போடுறான், இந்த பேங்கவே நோட்டம் போடுறான். ஒவ்வொரு திருடு எப்படி நடந்துன்னு சில நேரம் போடுக்கும்போது ஆச்சரியமா இருக்கும். சரி, இந்த லாக்கர் இங்க இருக்கு, இது பின்னால வழியா வரும், செவுத்து உடைச்சு உள்ள போய் எடுத்துட்டு வந்துடுறான். அந்த ஞானம் அது பேய்த்தனத்துக்கு உரியதா இருக்கு. பாவம் செய்ய எவ்வளவு பயங்கரமா போறாங்க இல்லையா? குறி வச்சு பார்த்து ஒத்திய கெடுக்கணும் போது எவ்வளவு புத்தியா நடந்து போறான். அது பேய்த்தனத்துக்கு உரியதாயி. பரத்திலிருந்து வருகிற ஞானம் யோசேப்பு வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாரு. அது சுத்தமானது, சுத்தமான சாந்தமானது. அவனுக்குள்ள எல்லா குணமும் இருந்தது. அந்த பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானம், மெய் ஞானம், அவன் வாழ்க்கையில விடுதலையே தன். இரண்டாவது ஒரு பாத்திரத்தை உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். தானியேலை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். பாருங்க, அவன் ஞானம் உள்ளவனா இருந்தான். அவனுக்குள்ள என்ன இருந்தது? தேவனுடைய அபிஷேகம் இருந்தது. 5ஆம் அதிகாரம் தானியேல் நம்ம வாசிக்கும் போது அவனை குறித்து ஒரு நாளிலே அங்கே சொல்லப்படுகிறது. அவன் எவ்வளவோ ஞானம் உள்ளவனா நடந்தான். ஆனாலும் அந்த ராஜாக்கள் அவனை மறந்து 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 போறாங்க. ஒரு நாள்ல கடைசியில அந்த பெல்தேஷாத்சார் என்று சொல்லப்பட்ட 5ஆம் அதிகாரத்துல ஒரு ராஜா விருந்து செய்யறான். அப்ப விருந்து செய்யும் போது தேவனுடைய ஆலயத்திலிருந்து சிறையா கொண்டு வரப்பட்ட எல்லா அந்த பாத்திரங்களையும் கொண்டு வைத்து குடித்து கொண்டு இருக்கிறாங்க அவனும் வைப்பாட்டிகள்.
அப்ப ஆண்டோடைய கோபம் வருமா வராதா? வந்துதான் வரலையா? அப்போ ஒரு கையுறுப்பு வந்து இந்த சாந்து, இப்ப இந்த சாந்து பூசப்பட்டதுல நம்மளால எழுத முடியாது. ஃப்ரெஷ்ஷா இருந்தா எழுதலாம். இது மேல சாந்து, என்னைக்கோ பூசப்பட்ட இந்த சாந்து மேல விரல் எழுதுமா? எழுத முடியாது. அப்படியாக ஒரு விரல் உறுப்பு வந்து ஒரு பாஷையில எழுதுச்சு. அந்த பாஷை உலகத்தில் உள்ள எல்லா சாஸ்திரிகளையும் கொண்டு வந்து வாசிக்க வச்சான். ஒருத்தருக்கும் தெரியாத ஒரு பாஷை. அதை பார்க்கும்போது அவன் அற்பமா நினைக்க முடியல. கர்த்தருடைய கோபம் இறங்கி வந்துட்ட மேல அவனுக்குள்ள ஒரு பயங்கரம் உண்டான, இதை யாரையாவது கொண்டு வந்து வாசிங்க. அப்போ மனைவி சொல்லுறா பாருங்க, 5ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம். நான் வேகமா சொல்லிட்டே போயிடுறேன். அவனுக்குள் தானியேலை கொண்டு வர சொல்றா. தானியேலை கொண்டு வர சொல்லி அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. அப்ப அந்த ஞானம் எங்க இருந்து வருது? தேவனுடைய ஆவியிலிருந்து தான் நமக்கு வருது. ஞானம், அறிவு, அந்த பொக்கிஷம் அந்த பரிசுத்தாவின் மூலம் வருகிறது. இன்னும் சொல்லுகிறான் 12ஆம் வசனத்துல பார்க்கும்போது விசேஷ ஆவி அவனுக்குள்ளே உண்டு என்று காணப்பட்டது. 14 சொல்லப்பட்டிருக்கு, தேவர்களின் ஆவி உனக்கு இருக்கிறது என்று சொல்லி அவனை சொல்லுறான். அப்போ இந்த தேவனுடைய ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவினால் எப்பொழுதும் நிறைந்தவர்களாக. எனக்கு ஞானம் இல்லையே. இன்னைக்கு இந்த பரிசுத்த முதல்ல ஞானத்தை கேட்காது, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். அப்ப ஞானத்தின் ஆவி அதுக்கு பேரு நம்ம ஊற்றப்படும். உடனே அவன் வந்து வாசித்து காண்பிக்கிறான். பாருங்க, இந்த நம்ம முதல்ல இருந்தே தியானித்துட்டு இருக்கிறோம். இந்த ஞானத்தை நம்ம சம்பாதிக்கணும். ஞானத்தை சம்பாதிக்கணும். நம்ம யோசேப்பு எப்படி சம்பாதித்தான்னு பார்த்தோம். இவன் எப்படி சம்பாதித்தான்? அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவனுக்குள்ளே தக்க வைத்துக் கொண்டான். தீட்டுப்படாமல் வாழ்ந்தான். தானியேல் 1:8 பார்க்கும்போது இந்த ராஜா கொடுக்கிற போஜனத்தாலும் ராஜா கொடுக்கிற திராட்சை ரசத்தாலும் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று இருதயத்திலே தீர்மானித்தான். அது உலகம் கொடுக்கிற சந்தோஷம் என்று சொல்லி அதை எடுத்துக்கொள். ஒரு நேரம் உலகம் கொடுக்கிற சந்தோஷம் முன்னால இருந்து அந்த சினிமாக்களை பார்த்து இன்னும் என்னெல்லாமோ ப்ரோக்ராம் பாக்குறாங்க, எனக்கு தெரியாது. ஒரு அம்மா ஊழியம் பண்றேன்னு, ஆனா அது சொல்லிச்சு. சும்மா எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் பார்ப்பாங்க, இந்த ஒரு மாதிரி ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது என்னன்னு தெரியல, அது ப்ரோக்ராம் பேர்ல எனக்கு சொல்ல தெரியல. சும்மா பிள்ளைங்க எல்லாம் பார்ப்பாங்க, நானும் உட்காந்து பார்ப்பேன். உலகம் கொடுக்கிற சந்தோஷத்துக்குள்ள நீ போனா அது உன்னை தீட்டுப்படுத்தும். சினிமா பாக்குற தப்பா பாவமா? தீட்டுப்படுத்தும். ஒண்ணு நீ ரோட்ல போகும்போது சாணத்தை மிதிச்சிடுற, சந்தோஷப்படி சாணம். உடனே என்ன செய்வ? நீ காலை அலம்புவ. தண்ணி எங்க கிடைக்குதுன்னு பார்த்து முதல்ல காலை அலம்பு. ஏன் இப்ப நீங்க சுத்தமாவே தான் வீட்டுக்கு போய் சேர்றீங்க, முகம் அலம்ப மாட்டீங்க, சாப்பிட முன்னால கை கழுவ மாட்டீங்க, பாத்ரூம் போய் காலை அலம்ப மாட்டீங்க. ஏன்? உலகம் உன்னை தீட்டுப்படுத்தி இருக்கும். இந்த சாப்பாட்டுக்குள்ள போயிடக்கூடாது, அவ்வளவு பயம், உயிருக்கு பயம், வியாதி வந்துடக்கூடாது. இந்த ராஜா கொடுக்கிற அந்த பானை என்ன தீட்டுப்படுத்தும். ராஜா ஆகாரம் என்ன தீட்டுப்படுத்தும். உலகம் கொடுக்கிற சந்தோஷம். அந்த காலத்துல ராஜாக்கள் பாபிலோன் தேசத்திலே வாழ்ந்த போது யூதாவிலிருந்து வந்த இந்த பிள்ளைகளுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்து, இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது. பாபிலோன் தேசத்துல இருந்திருக்குமா? இருந்திருக்காரு, ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே அவனுக்கு தானியேலுக்கு தெளிவாய் தெரியும், இதெல்லாம் சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது. ஆண்டவர் தெளிவா கொடுத்திருந்தார்.
வெள்ளாட்டு மாம்சத்தை சாப்பிடலாம், பன்னியின் மாம்சத்தை சாப்பிடலான்னு போட்டிருக்கேன். இல்ல, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பாபிலோன் தேசத்துல இல்லை. இவன் கர்த்தருடைய வார்த்தையினாலே கட்டப்பட்டவனா இருந்தபடினாலே அதை சாப்பிடாமல் அதை ஒதுக்கி வச்சான். சமைச்ச பிறகு தெரியுமா என்ன கறின்னு? தெரியாது இல்லையா? ராஜா மேசையில தட்டு தட்டு தட்டா கொண்டு போடுறாரு. ஐயோ வேண்டாம், எனக்கு பருப்பு மாத்திரம் கொடு, எனக்கு தண்ணிய கொடு. அப்படியா இருந்த போது அவனுக்குள்ளே ஒரு ஞானம் வந்தது, பெரிய ஞானம் வந்தது. அதே இதுல 17ஆம் வசனம் 1ஆம் ஏட்ல பார்க்கும்போது எல்லார காட்டிலும் சமர்த்தர்களா இருந்தார்களாம். 20ஆம் வசனம் பார்க்கும்போது எல்லார காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தராயிருந்தார். கர்த்தருக்கு நம்ம தீட்டுப்படாம வாழும்போது நமக்கு அந்த ஞானத்துக்கு தருவார். தானியேலுக்கு ஒரு விசேஷ ஒரு வரம். அது என்ன? சொப்பனத்தை அவன் எப்படி எல்லாம் சொப்பனத்தை அர்த்தம் சொன்னா அதை நீங்க புரிந்து கொள்வீங்க. நான் விவரமா சொல்ல வேண்டாம், நேரம் கடந்து போகுது. கடைசியில இது ஒரு 5ஆம் ஏட்ல ஒரு வெரி வெரி விசேஷ ஒரு வரம் அவனுக்கு. பரலோகத்தின் பாஷையில எழுதுனத அதை வாசித்து காண்பிக்கிறேன். அவனை அந்த இடத்துல உயர்த்துறாங்க பாருங்க. நாம அப்படியாக அப்ப இந்த வரங்கள் எல்லாம் அவனுக்கு எப்படி கிடைச்சது? இச்சையடக்கமாய் வாழ்ந்தபடி கர்த்தர் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அந்த ஞானத்தை, தரிசனத்தை வெளிப்படுத்துகிற ஞானத்தை கொடுத்தார். நாமும் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழும்போது கர்த்தர் நமக்கு விசேஷ வரங்களை நிச்சயமாகவே நமக்கு தருவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னைக்கு இன்னும் வரோம் நமக்கு செயல்படல, நான் கர்த்தருக்கு பிரியமா இன்னும் நடக்க. இன்றைக்கு நான் அவர் பிரியமா நடப்பேன் சொல்லி, ஆண்டவருக்கு எது பிரியம் இல்ல நல்லா தெரியும் நமக்கு. ஆனாலும் அதை நம்ம அந்த பிரியம் இல்லாத காரியங்களை செய்து கொண்டே இருக்கும். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இடைப்பட அந்த மெய் ஞானத்தை நமக்கு நிச்சயமாக இன்றைக்கு தருவார். தானியேலுக்கு வரத்தை கொடுத்தவர் நமக்கும் தருவார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா 7ஆம் வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2:7 வாசிங்க. பரிசாகி குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. 2:7. நல்லா கவனிச்சுக்கிடுங்க, என்ன விவரமா பேசுறதுக்கு நேரம் இல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். நீங்க அந்த கடைசி வரைக்கும் நீங்க தேவ ஞானம் மறைக்கப்பட ரகசியமா இருந்துச்சு. அது ஆவியானவரால நமக்கு வெளிப்படுத்துறார். ஒரு ஆவியான தேவன் பேசுறத உலக ஞானத்துல அறிந்து கொள்ள முடியுமா? முடியாது. ஆவியானவர் தான் நமக்கு வெளிப்படும். அதுக்காக தான் ஆவியானவரை எல்லார் மேலையும் ஊற்றிருக்க. தொடர்ந்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு உரியத மனுஷன் அறிவான். நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன், அம்மா தலைவலிக்குமா அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு தலைவலின்னா என்னன்னு தெரியும், புரிஞ்சுக்குவீங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, நாய்க்குட்டி கிட்ட போய் பேசுவாங்க. நாய்க்குட்டிமா, பப்பிமா, எனக்கு தலைவலிக்குமா. அது என்ன பண்ணும்? மியா வாழ்வாள்ட்டு ஓடும். அது உங்களுக்கு ஏதோ உதவி செய்யுமா? நீங்க என்ன சொல்லுவீங்க? உடனே தைலம், அக்காக்கு தைலம் எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு தைலம் எடுத்துக்கொண்டு கொடுப்பீங்க. அப்படியா ஆண்டவருடைய காரியங்களை ஆண்டவரே பேசணும், ஆவியானமோ, அப்பதான் புரிந்து கொள்ள முடியும். தானியேலுக்கு அப்படியான விசேஷ அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். அதனால அவன் பரலோகத்திலிருந்து வந்த அந்த வார்த்தையை அவனால புரிந்து கொள்ள முடிந்தது. ஏன்னா அவனுக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியின் விசேஷ அபிஷேகம். இந்த விசேஷ அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் ஞானத்தோடு. நம்ம கடைசியாக இன்னொரு நபரை உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். சாலமோன். அவனுக்கு ஒரு நல்ல தருணம் கிடைக்குது. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தருணம் கிடைக்குது. ஆண்டவர் வந்து நின்னு கேக்குற, உனக்கு என்னப்பா வேணும்?
உனக்கு என்ன வேணும்? நீ 1000 பலியிட்டே, சர்வாங்க தகனம் பலியிட்டே, நான் உனக்கு என்ன செய்யணும்? 3:9 1 ராஜாக்கள். இல்ல என்ன நேரம் ஆயிட்டு, எனக்கு 2 நிமிஷம் கூட இல்ல, நான் அதுக்குள்ள முடிக்கணும். நம்ம என்ன கேட்டுப்போம்? நம்ம என்ன, உனக்கு என்ன வேணும்னு கேட்டா உனக்கு என்னவா வேணும்? இன்னைக்கு ராத்திரி கேட்டா, இன்னைக்கு கூட்டத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்தியே, நல்ல பிள்ளைய, பைபிள்லாம் வச்சிட்டியே, நான் உனக்கு ஏதாவது செய்யணுமா? உனக்கு ஏதாவது வேணுமா? உனக்கு இங்க மெய்ஞானம்னு சொல்றோம். இந்த அத்திரி வச்சா கொழுக்கட்டை மாதிரி வீட்டுக்கு போறதுக்குள்ள நம்ம எல்லாம் மாறிடும், நம்ம விஷன் எல்லாம் மாறிடும். அன்னைக்கு ரோட்ல போகும்போது ஒரு குட்டி பிள்ளை அவங்க அப்பா அம்மா கைய பிடிச்சு, அம்மா இந்த வீடு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு, இந்த மாதிரி நம்ம ஒண்ணு வீடு கட்டலாமா? தோண்டு நம்ம ஆட்டோட்ட என்ன கேட்போம்? நீங்களே டிசைன் பண்ணிக்கிடுங்க. ஆனா அந்த சாலமோன் என்ன கேட்டான்? இந்த ஜனங்களை விசாரிக்க, கடற்கரை மணால போல இருக்காங்க, இந்த ஞானத்தை தாங்க. இதுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு பேஸ் தாவீது அவனை விதமாக போதித்து வளர்த்திருப்பான் என்று சொல்லி நான் எனக்குள்ளே நினைக்கிறேன், அடிக்கடி நினைப்பது உண்டு. ஒன்று நான் 22:12 வாசிப்போ, 22:12 வாசிப்போ. கர்த்தர் தாவீது சொல்றார், அவனை நிக்க வச்சு சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து. சரி, அப்போ இப்படி சொல்லும் போது அந்த பிள்ளை மனசுல என்ன வந்திருக்கும்? ஞானம் தான் வேணும். உங்களுக்கு புரியுதானே என்ன சொல்ல? தாவீது மரிக்க போறான், முன்னால சாலமோனை வச்சு பேசுறான், தாவீது உனக்கு கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுக்கணும். அப்போ அவன் மனசுல என்ன வந்திருக்கும்? அப்ப ஞானம் தான் ரொம்ப முக்கியம் போல அப்படின்ட்டு ஆண்டவர் கேட்கும் போது என்ன வேணும்னு சொல்லும் போது ஞானத்தை கேட்க. இப்ப நம்ம பிள்ளைங்கிட்ட கர்த்தர் குறித்து சின்ன வயதிலேயே போதிச்சு, வீடு வேணும், ஆஸ்தி வேணும், பணம் வேணும், அதெல்லாம் கேட்காதபடி பிள்ளைங்களை ஆவிக்குரிய காரியங்களை. சரி, நம்ம அப்படி முதல்ல வளரலன்னா இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு முதலா தேவனுடைய ராஜ்யத்தை, அது நீதியும் தேடுன்ற கருத்தை அவங்க பிள்ளைங்க இருதயத்துல நல்லா பதிச்சு. அப்போ அவன் ஞானத்தை கேட்டான். அந்த 9ஆம் வசனம். அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா, சரி ஞானம் கேட்டப்போ வாங்கிக்கிட்டு போ அப்படின்ட்டு அப்படி அனுப்பிட்டாரா? அது உகந்த விண்ணப்பமா இருந்ததுனால அவன் பாருங்க, ஒரு பின்னாலே ஒரு லோடு வந்துச்சு, பின்னாலே ஒரு பெரிய லோடு வந்துச்சு. ஞானத்தை வெறுமையா கொடுக்கல, நம்ம முதல்ல தியானிச்சோம். ஞானம் உணர்வோட வந்தாதான் அது ஞானம், இல்லது அழிந்து போற அழிவுக்கு எதுவான் ஞானம் முதல்ல பார்த்துட்டு வந்தோம். ஞானத்தையும் உணர்வையும் சேர்த்து கொடுத்துட்டு, வெறும் ஞானம் பிரயோஜனம் இல்லப்பா, உணர்வோட சேர்த்து வை. உணர்வு என்ன அழிக்கிற ஞானம் எல்லாம் இருக்குது இல்லையா, கெடுக்கிற ஞானம் எல்லாம் இருக்குல்ல, கள்ளத்தனமான ஞானம் எல்லாம் இருக்குல்ல. மாலியா எப்படி ஞானத்தோட ஓடிட்டான் தப்பிச்சு கோடியோட, அது ஒரு கேவலமான ஞானம். பரத்திலிருந்து வருகிற ஞானம் நமக்கு. அப்போ அந்த உணர்வு இருந்தா அப்படி செஞ்சிருக்க மாட்டேன். ஐயோ தப்பு இல்லையா நான் கொள்ள அடிக்கிறது, இது ஏன் பணம் இல்லையே, ஏழைங்களுடைய வரி பணம் இல்ல, வேலை செய்யறவருடைய சம்பள பணம் இல்ல. இன்னைக்கு சிஸ்டர் சொன்னாங்க, சம்பளம் போட கம்பெனியில பணத்தை தேடி அலைஞ்சி அழுது அழுது ஜெபித்து சம்பளத்தை போட்டேன்னு சொன்னாங்க இல்லையா. அந்த உணர்வு இருக்கணும் நமக்கு, ஞான உணர்வு. அதுக்கு பிறகு என்னெல்லாம் கொடுத்தாரு? நீ கேளாத சாலமோன், கேளாத ஞானத்தை கேட்கும் போது அதான் நான் சொன்னேன், எல்லாமே கூட சேர்ந்து வரும். ஐஸ்வர்யம், நீ சத்துருடைய பிராணனை நீ என்கிட்ட கேட்கலாம், அதனால சத்துரு பிராணனே நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு யுத்தம் இல்லாம சமாதானமாக இருந்தான், சமாதானமாய் அழுகை செய். அப்போ ஐஸ்வர்யம்
எல்லாம் சேர்த்து ஐஸ்வர்யம், கனம், மகிமை எல்லாம் சேர்த்து கொடுக்குற. நிறைய ஒரு பெரிய பண்டில் பார்சல் நிறைய வந்துட்டு. ஒன்னதான் கேட்டான், நினைக்கிறதுக்கும் வேண்டிக்களும் இருக்கும் மிகவும் அதிகமா. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதனால நம்ம ஞானத்தை கேட்டா அதை மட்டும் கொடுத்துட்டு போ அப்படின்னு அனுப்பிடு வர மாட்டாரு. அதோட சேர்த்து எல்லாம் நமக்கு தருவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த கடைசி அந்த வசனத்தை மட்டும் வாசிருங்க, நம்ம முடிச்சிடலாம். முதல்ல நம்ம வாசித்த வசனம் நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். என்ன வசனம் வாசிங்க? 13, 14, 15. பிந்தி வந்தவங்களுக்காக வாசிருங்க. அதுதான் நம்ம ஆரம்பிச்சோம். 3, 13, 14, 15. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள்.